அதாவது தன்னுடைய கணவரே மனமிறங்கி வந்து இப்படி வந்து சரி ஓகே சீதாவும் முத்து இந்த அருணும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகாச்சும் உண்மையை மீனாக சொல்லியிருக்கலாம். என்னுடைய கணவர்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன், நான் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு வந்து பல விஷயங்களை சொன்ன ஒரு ஆள் இந்த இடத்துல ஓப்பன் அப்பே பண்ணியிருக்கலாம். இதை தான் வந்து சீதா ஏற்கனவே வேறு சொல்லவும் செய்கிறாங்க. எனக்கு வந்து மாமாவை ரொம்ப ஏமாத்திரம்னு தோணுதுக்காக சொல்லிடலாம்னா இப்போ ஐயோ வெண்ணை திரண்டு வர நேரத்தில் தாழியை உடைக்காத அப்படிங்கிற மாதிரி வசனமெல்லாம் பேசினாங்க. கடைசியில் இப்போ என்ன ஆகிப்போச்சு, அங்கே வந்து பெருமையாக அருணுடைய ஃப்ரெண்டு இது கிட்டத்தட்ட அருணுக்கு 2வது கல்யாணம் அப்படின்னு வந்து அவருடைய ஒய்ஃப் கிட்ட பேச அதை ஒட்டு கேட்ட ஒருத்தங்க மாற்றி சொல்லி மண்டபம் ஃபுல்லாக அந்த ஒரு டாக் பரவிடுது. இந்த வதந்தி கடைசியாக அந்த முத்துவுடைய காதலையும் வந்து கேட்க முத்து வந்து ஏற்கனவே கோபத்தை இருந்தவர் வாய்ப்பு இருக்குது இவன் பண்ணக்கூடிய ஆள் தாங்கிற மாதிரி குடு அப்படின்னு ஓடி வந்து அவர் சட்டக்காலரை பிடிச்சி தூக்குறாரு. சட்டக்காலரை பிடிச்சி தூக்கி வாடா கீழே இருக்கடா அப்படின்னு மனமேடையில் இருக்க அருணை கீழே கூட்டம் தான். கீழே கூட்டுற போதே சீதா அப்போ தான் பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படிங்குவாங்கல்ல, பொண்ணை அழைச்சிட்டு இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தா ஐயோ இப்போ ஏதோ மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு யோசிக்க, இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இவன் நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கான் அப்படின்னு முத்து இந்த பக்கம் தனியாக வந்து கத்திக்கிட்டு இருக்க. அப்போவாச்சு மீனா கொஞ்சம் அமைதியாக இருங்க பாஸ் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் வந்து அவங்க திரு முடிச்சுட்டு இருக்க உடனே ஆமாம் எனக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் சீதா கூட தான் நடந்துச்சு அப்படிங்கும் போது இந்த அருணோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாரு, நான் தான் சாட்சி கையெழுத்து போட்டேன், பொண்ணுக்கு வந்து அவங்க அக்கா மீனா போட்டாங்க அப்படின்னா வாட் மை ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறாரு. என்னம்மா சொல்கிறாங்க இங்கே, என்ன நடக்குதுங்க அப்படின்னு அது கேட்க இவங்க திருன்னு முழிக்க எதுவும் பேசாதுன்னு இப்போ கிளம்பி போயிட போகிறாரு முத்து. இந்த கல்யாணமே நடந்தாலும் முத்துவுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் முத்து வெளில போனது தான் நடக்க போகுது. நான் நல்லவனாக இருந்தாலும் என்ன நல்லவனாக இருக்க விட மாட்டீங்கடாங்கிற மாதிரி அவர் இருக்க. இப்போ எந்த முகத்தோட மீனா அந்த வீட்டுக்கு வர போகிறாங்க, இதை வச்சு வேற வந்து கொஞ்சம் குளிர்காயறதுக்கு விஜயா வேற குளிர்காய்வாங்கன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நடக்க போகுது. கடைசியில் இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா வந்து இந்த கல்யாணம் நடந்ததுக்குனால இப்போ கடைசியில் இப்போ அருணையும் சீதாவையும் ஒன்றா பார்த்தா கூட முத்துக்கு கோவம் வராது. முத்துக்கு இப்போ மீனா மேலே மட்டும் தான் கோவம் வர மாதிரி இது முத்து மீனா சண்டையாக மாறினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆனால் கல்யாணம் நடக்குமா இல்லை கடைசி நிமிஷத்தில் எங்கள் மாமா ஒத்துக்கிற வரைக்கும் தாலியை கட்டிக்க மாட்டேன், ஏற்கனவே ஒரு தடவை நடந்துருச்சு ரெஜிஸ்டர் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சீதாலாம் வந்து புது ட்ராமாவை போட போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். ஓவராலாக நீங்கள் இந்த புது ஜோடியை பற்றியும் இந்த கல்யாணத்தை பற்றியும் இந்த கல்யாணத்தில் நடக்கிற கூத்தை பற்றியும் மீனா மறைச்சிட்டு இந்த விஷயத்தை செஞ்சுட்டு கடைசி வரைக்கும் இவர் மனசு மாறினதுக்கப்புறம் சொல்லாமல் இருந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதுக்கு வீண் பிரச்சனை அப்படின்னு நினச்சிருப்பாங்களா இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன கருத்துங்கிறத சொல்லுங்கள்.